பாண்டிய ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கதிர் இருந்துட்டு உனக்கு ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதெல்லாம் ஒரு வேலையும் இல்லை, சரி வா வெளியே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நம்ம ராஜியை வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்கேயோ உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் வா, ஆனால் உன்னை சந்தோஷம் தான் நான் படுத்துவேன், கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப ராங் டிரைவிங்காக இருந்தால் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி போகணும், அதை சாப்பிட்டுக்கிட்டே போகணும், ஒரு கப் காஃபி சாப்பிட்ணும், அப்படியே மழை துளி வந்தால் சும்மா சல்லுன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜா இருந்துட்டு அவங்க மனசில் இருக்கிற எல்லா ஆசையும் நம்ம கதிர்கிட்ட சொல்கிறாங்க. கதிர் இருந்துட்டு அது ஒரு நல்ல டிரைவர்கிட்ட, அனுபவம் உள்ள டிரைவர்கிட்ட சொன்னால் கூட ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் நான்லாம் அனுபவமே இல்லை, ஏன் உனக்கு என்ன அனுபவம் இல்லையா என்ன? எத்தனை வாட்டி கார் டிரைவ் பண்ணியிருக்க, எவ்வளோ தூரம் வேணுனாலும் நீ போயிட்டு வர, ஆனால் இப்போ மலைத்துளியில் ஓட்டுறும் போது மட்டும் உனக்கு அனுபவம் இல்லாமல் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி கேட்குறாங்க. கதிர் இருந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி இங்கே உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் ராஜி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற, நான் அங்கே உட்காரணுமா? ஆமாம், நீ தான் இங்கே உட்காரணும், ஏன்னா கார் ட்ரைவ் பண்ண போகிறது நான் கிடையாது, நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இப்போ எதுக்கு நான் கார் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ தானே சொன்ன கார் ஓட்டணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால தான் காரை முதல்ல ஓட்ட கற்றுக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ராஜு இருந்துட்டு ரொம்ப பயமாக இருக்குது, நான்லாம் ஓட்டால, நான் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கதிர் இருந்துட்டு காரை மட்டும்தான் ஓட்ட கற்றுக்க சொல்கிறேன், டிரைவிங் வேலைலாம் உனக்கு வேண்டாம், உனக்கு என்ன ஆசை போலீஸ் ஆகணும் தானே, அதை முதல்ல நீ சக்ஸஸ்ஃபுல்லாக முடி, அதுக்கப்புறம் இந்த காரெல்லாம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு ஒரு எமர்ஜென்சிக்காக மட்டும் கார் ஓட்ட கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிடுறாங்க. ராஜியும் சரி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் ஷீட்டில் உட்கார்றாரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது பிரேக்கு, இது ஆக்சிலேட்ரு, அதுக்கப்புறம் இது ட்ரைவ் பண்ணணும், ஃபஸ்ட் கீர் போகணும், செகண்ட் கீர் போகணும், தேர்ட் கீர் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறாங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏதோ கொஞ்சம் ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் உன்னால் சரியாக கார் ட்ரைவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நம்ம ராஜியும் சரி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆமாம், காலையில் நல்லா சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்டியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் சாப்பிட்டேன், என்ன சாப்பிட்டேன், இட்லி சாப்பிட்டேன், அப்புறம் என்ன நல்லா வச்சு அழுத்து, அப்போ தான் கார் சரியாக மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக காரையும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஒரு வழியாக லேஸாக மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி செகண்ட் கீர் போடு, அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், முன்னாடி கூட பார்க்காம அதை தேடிட்டுருக்காங்க. முன்னாடி ஒரு வண்டி மேலே போய் மோதிடுறாங்க. ராஜி ரொம்பவே பயந்து போகிறாங்க. கதிர் அதை விட பயந்து போகிறாரு. அதுக்கு அடுத்ததா ஐயோ நான் யார் மேலே ஏற்றிட்டேன், ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பதறி போகவும், இங்கே பாரு எதை பற்றியும் கவலைப்படாத, கொஞ்ச நேரம் இப்படியே இரு, நான் இது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம குமர்வேலு தான். அவங்க மேலே தான் ராஜி காரை விட்டு ஏற்றிட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராஜி இறங்கி வராங்க. ஐயோ அண்ணன் நீயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி பதறி போய் வரவும், சாரி நான் கூட வேறு யாரோன்னு சொல்லி திட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம் நீயா கார் ஓட்டிட்டு வந்துட்ட, ஆமாம் உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? இல்லைண்ணே இப்போ தான் கற்றுக்கிறேன். ஓ இப்போ தான் கற்றுக்கிறியா, சரி நீ ரொம்ப நல்லா தான் வண்டி ஓட்டுறேன், நான் தான் சரியாக பார்க்காம வந்துட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமர்வேல் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரி ராஜி நீ நல்லபடியாக வண்டி ஓட்டு, நல்லா சொல்லி தருவார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கதிரு ஹெல்ப் பண்ண போகிறாரு. பரவாயில்ல இருக்கட்டும் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரவேல் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்துதான் என் அண்ணன் மேலே காரை விட்டு ஏற்றிட்டேன், இதே வேறு யாராவது இருந்திருந்தா என்ன கேள்வி கேட்டு போயிருப்பாரோ, எனக்கு போலீஸ்லலாம் கூட போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கே முதல்ல அதுதான் ஷாக்கிங்கு, ஒன்று என்ன அநியாயத்துக்கு மாறிட்டான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்நேரம் கூச்சல் போட்டு சத்தம் போட்டு பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பான்னு பார்த்தா எதுவுமே பேசாமல் போகிறான். அதுதான் நான் சொன்னேன்ல, என் அண்ணன் முன்ன மாதிரி இல்லை, அவர் மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம கதிரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா
இந்த பக்கம் நம்ம மயில் இருந்துட்டு கடைக்கு கிளம்பி போகிறாங்க. அவங்க அப்பா இருந்துட்டு கடையில் உட்காந்து பண்ணாத அட்டகாசம்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஜூஸ் எடுத்து குடிக்கிறது. அங்கே பழனி மட்டும் சிங்கிளாக அத்தனை கஸ்டமரையும் பார்த்து பார்த்து கவனிச்சிட்ருக்காரு. தம்பி சீக்கிரமாக எடுத்து கொடுப்பா, என்னப்பா நீ கஸ்டமரை போய் வெயிட் பண்ண வைக்கிற அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்துதான் நான் இருக்கிறதுலே ஈஸியான வேலை மளிகை கடை தான் நினச்சேன். ஆனால் இதில் என்னடனா இவ்வளோ கஷ்டம் இருக்குது, கஷ்டம் இல்லாத ஒரு வேலை இருக்கான்னு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மயில் வராங்க. என்னப்பா மயில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து கேட்கவும், சித்தப்பா இனிமேல் நான் இங்கே தான் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, என் அக்காவுக்கு கிடைக்காது உனக்கு கிடைச்சிருச்சா, என்னம்மா சொல்கிற, மச்சானுக்கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன், அவர்கிட்ட சொல்லி ஆசீர்வாதமும் வாங்கிட்டு தான் நான் கடைக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. டேய் சரவணா, மயில் கடைக்கு வர்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தெரியும் சித்தப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம் நீ கடைக்க வந்தது உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா, தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. நான் இப்போவே போய் உங்கள் அம்மா கிட்டே பேசிட்டு வந்துடுறேன், தம்பி வாப்பா நம்ம அப்படியே போய் டீ குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனியை கூட்டிகிட்டு அவர் கிளம்புறாரு. அதுக்கு அடுத்ததாக கல்லாவில் போய் உட்காந்துக்கிறாங்க நம்ம தங்கமை. பழனியெல்லாம் பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. அவங்க அப்பா இருந்துட்டு இப்போ தான் இந்த கல்லாவுக்கே களை கட்ட போகுது அப்படின்ற மாதிரி வாழ்த்திட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கு அடுத்ததாக என்னடி முதல்ல உங்கள் அப்பா வந்தார், இப்போ நீ வந்து சொல்ல சொல்ல கேட்காம கிளம்பி வந்த, என்ன குடும்பமாக சேர்ந்து கடையை ஆட்டிய போடலான்னு பார்க்குறீங்களா அப்படியே சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து கேட்குறாங்க. என்ன மாமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, உன் நாடகத்தை என் அப்பாவுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீ எவ்வளோ பெரிய கேடி எவ்வளோ பெரிய கேவலமான குடும்பம்னு எனக்கு நல்லா தெரியும், என் காதில் பூ சுத்தணும்னு நீ நினைக்காத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக தங்கமயில் இருந்துட்டு, என்ன மாமா நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, சரிங்க மாமா கஸ்டமர் வராங்க அவங்களுக்கு மிளகா வேணுமா கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கமயில் இருந்துட்டு, அப்பாடா இவர்கிட்ட இருந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வர்றதுக்கு முன்னே ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ராஜி இருந்துட்டு நம்ம கதிர் வந்து ட்ரை பண்ணுது. இதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. கதிர் இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ராஜி கதிர் கார் ஓட்ட ஆசைப்பட்டதுன்னு சொல்லி அதுக்கு அடுத்ததாக அவங்க அண்ணன் மேலே ஏற்றுற வரைக்கும் சொல்லிகிட்ருக்காரு. ஆமாம் என்ன திடீர்னு சிஸ்டருக்கு வந்து கார் ஓட்டணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தெரியல கார் ஓட்டணும் நான் ஆசைப்பட்டா, அதனால தான் கஷ்டப்பட்டாவது அவளுக்கு கற்றுக் கொடுத்துடலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனால் அவை நடனை இப்படி பண்ணி வச்சிட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரிடா ஃப்ளைட் ஓட்டணும்னு ஆசைப்பட்டா அதையும் நடத்திட வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாடா இப்படி ஆசைப்படுறது எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டுருக்காரு. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, சரிடா இந்த சிகரெட்டை ஒரு நிமிஷம் பிடிச்சிட்ரு, நான் போயிட்டு இந்த ஃபோனை பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சிகரெட்டை கதக்கிட்டு கொடுத்துட்டு அவர் அங்கே அந்த சைடு போயிடுறாரு. ராஜி வந்து பார்க்குறாங்க, கையில் சிகரெட் இருக்குது. அதை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எப்போ இந்த பழக்கம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எந்த பழக்கம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து கேட்கவும், கையில் சிகரெட் வச்சுருக்கே அது என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது என்னோடது இல்லை அவனோடது, ஃபோன் பேச போயிருக்கான், வச்சுக்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்துடுறாரு. சிகரெட் குடிக்கிறதே தப்பு, அதுவும் பழக்கம் இல்லாத ஒருத்தர் பக்கத்தில் நின்று குடிக்கிறது உங்களுக்கு வர நோய் அவங்களுக்கும் வந்துடும், உங்களையவே முதல்ல குடிக்க வேண்டான்னு சொல்கிறேன், இதில் அவர் பக்கத்துலேருந்து வேற குடிச்சிட்ருக்கீங்களா, அதை முதல்ல குடிக்கிறத நிப்பாட்டிங்க. சாரி சிஸ்டர், நீங்கள் வேணா டீயை கொடுத்துட்டு போயிருக்கலாம், எதுக்கு இதை கொடுத்துட்டு போனீங்க அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. சரி வாங்க சாப்பிட்டு போகலாம், நான் வீட்டிலே போய் சாப்பிட்டுக்கிறேன் தாயே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் உனக்கு கோவம் போலையா, முதல்ல நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேர்வை தாங்க முடியல, அதனால் ஃபேனை வந்து ஸ்பீடாக வச்சு விடுறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.